லாங் டேர்ம் என்னென்ன பாதிப்புகள் இதனால வரும்னு பாக்குறீங்க? ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லன்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா அமெரிக்கால வந்து அந்த விசா வச்சிருக்கக்கூடிய இந்தியர்கள் பல லட்சம் பேர் அங்க இருப்பாங்க இப்போ. அவங்களுக்கு லாங் டேர்மா என்னென்ன பாதிப்புகள் வரும்? இல்ல இத வந்து எப்படி அவங்க வந்து இத கடந்து போகணுன்ற இத எப்படி பாக்குறது அப்போ? ஸோ லீகலா நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். பீயிங் அன் இமிகிரேஷன் அட்டர்னி அந்த இடத்துல நான் இருந்து பார்க்கும்போது, அந்த ப்ரொக்ளமேஷன் வேர்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கும். ஸோ ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம்னா, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு இல்ல அப்படின்னு சொன்னாலும், இனி வரப்போறவங்க இன்னும் நிறைய பேர் வந்து இப்ப ஸ்டூடெண்ட் விசால இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ ஒரு ஸ்டூடெண்டா மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு வராங்க அப்படின்னும் போது லோன் எடுத்துட்டு வராங்க. இங்க வந்தும் 2 வருஷம் வந்து அவங்களால வேலை எதுவும் பார்க்க முடியாது. அந்த லோனையும் முடிக்கணும், படிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பே ஒரு H1B கிடைச்சதுன்னா நம்ம ஃபேமிலிக்கோ இல்ல நம்மளோட அது வாழ்வாதாரம் தான் இல்லைங்களா? அதை தேடி தானே இங்க வராங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இந்த H1B இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து அதாவது இங்க வந்து ஒரு 4 வருஷம் அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க ஸ்டூடெண்டா வந்தாலும். ஈவன் H1Bல இருக்கிறவங்களுமே நிறைய நேரங்கள்ல எனக்குமே அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும். பர்சனலா பாத்தீங்கன்னா, பெருசா நம்ம இங்க வரணும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய இத்தனை வருஷ காலங்கள் இருந்துடணும் அப்படிலாம் நான் வரல. ஆக்சுவலா ஃபேமிலி நாங்க வரும்போதே பாத்தீங்கன்னா, ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழல்ல நான் இப்போ ஹஸ்பண்ட் H1Bல வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட லீகல் டிகிரி வச்சு ஒரு H1B தான் இருந்தது. அப்புறமா அது கிரீன் கார்டு அப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டதால முடிஞ்சது. இப்ப என்னையே வச்சு நான் பார்க்கும்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த சூழ்நிலை வந்து பழகி போகும்போது நம்ம திரும்பவும் வரணுமா அப்படிங்கிற இடத்துல ஒரு குவெஸ்டனபிள் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும்போது அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெரி இன்செக்யூர் பிளேஸ்ல அவங்க இருக்காங்கன்றது மட்டும் புரியுது. ஏன்னா பிள்ளைங்களோட படிப்பு இருக்கு. அவங்க 5 வருஷம் 6 வருஷம் இந்த இடத்துல இருந்துட்டாங்க. ஒரு வீடு வாங்கிடுறாங்க H1Bல இருக்கிறவங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஒரு இனிமேல் ரெனியூவல் பண்ண முடியாது. இல்ல இந்த $100,000 பண்ண முடியாத காரியங்க. ஒரு ஸ்மால் சைஸ் எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் வந்து $100,000 வந்து ஃபீஸாவோ இல்ல டுவர்ட்ஸ் ஃபைலிங்கோ பண்ணவே முடியாது பிராக்டிக்கலா பார்த்தா. அப்போ இது வந்து பெரிய ஒரு அடிதான் அவங்களுக்கு.